நாட்டோ நாடுகளுடன் உக்ரைன் இணைய முயற்சிப்பது ஐரோப்பாவின் எதிர்காலத்திற்கு ஆபத்தாக முடியும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே உள்ள உறவுகளை மோசமாக்க உக்ரைனின் இந்த முயற்சியை மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்துவதாகவும் ரஷ்யா புகார் எழுப்பியுள்ளது. உக்ரைனை தன்வசப்படுத்த ரஷ்யா முயன்றதன் விளைவாக அந்நாட்டின் அரசியல் நிலைத்தன்மை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக கடந்த ஒரு ஆண்டாக உக்ரைனின் பல பகுதிகளில் கிளர்ச்சிகள் மற்றும் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தன் அணிசேர கொள்கையை உக்ரைன் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று விலக்கிக் கொண்டது. இதற்காக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் வெகு எளிதாக வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து அதிபர் பொரோஷென்கோ மற்றும் பிரதமர் ஆர்சனி யட்சென்யூக் ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தீர்மானத்தின் வெற்றியை அடுத்து அந்நாடு எந்நேரத்திலும் நேட்டோ நாடுகளுடன் இணைந்துவிடும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. உக்ரைனின் இந்த முடிவு ரஷ்யாவை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. உக்ரைனின் இந்த புதிய முடிவு தொடர்பாக கருத்து தெரிவித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பு அலுவலர் அலெக்சாண்டர் லூகாசெவிக், ரஷ்ய உக்ரைன் உறவுகளை மேலும் மோசமாக்கவே இந்த முடிவு வழிகோலும் என்று கூறினார். நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு கிழக்கு நோக்கி மேலும் விரிவடைந்து வருவது ஐரோப்பாவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதே உண்மை. அது மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ரஷ்யா தன் படைகளை கிழக்கு உக்ரைனில் குவிக்க தொடங்கியதை அடுத்து நேட்டோ படைகளும் கிழக்கு நோக்கி நகரத் துவங்கின. இது ரஷ்ய அரசியலில் பெரும் நெருடலை கொடுத்தது என்றே சொல்லலாம். உக்ரைனை தன்னுடன் இணைத்துக் கொள்ள ரஷ்யா மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்ற பின்னணியில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே உக்ரைன் ஒரு பிரச்சினைக்குரிய கருவியாக இருந்து வந்தது. இந்நிலையில் தன் அணிசேரா கொள்கையை விட்டுக் கொடுத்ததன் வாயிலாக சர்வதேச அரசியலில் உக்ரைன் அடுத்த கட்டத்தை நெருங்கியுள்ளது என்றே சொல்ல வேண்டும். எல் துரைராஜ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.